12 வயதிலே அவர்கள் பார்த்தவர்கள் வாயிலும் அந்த அருமையாகவே பட்டத்தேவர் அவர்களும் சண்முகையா தேவர் அவர்களும் அந்த செல்லம் மருமகனுக்கு சீரும் சிறப்புமாகவே தாவாடை அணிவித்தார்கள். அந்த சண்முகத்தாய் அம்மா வீட்டுல என் தாயி அம்மாள் 16 வயசு ஆகிட்டு 16 வயதிலே என் தாயி பக்குவதி அடைந்தார்கள். எப்படி பக்குவதி அடைந்தால் அவள் கார்த்திகை மாத்தையே கத்தேரி போதரே மார்கரி மாத்தையே மல்லிகை போதரே 16 வயதிலே பக்குவதி அடைந்து தன்னுடைய வீட்டிலே தாய் மாமன்மார்களோடு அவளுக்கு தலைக்கு தண்ணீர் விட்டு புனித நீராட்டு விழாக்கெல்லாம் முடித்து அவ வயசுக்கு வந்திருப்பா. தாய் மாமமார்கள் தாய் மாமன் வயிற்றில பிறந்த மாம மக்கள் எல்லாம் குடும்பம் பெரிய இருக்கும் இல்லையா? அவ வயசுக்கு வரும்போது மாம மக்கள் எல்லாம் பெரிய பையங்களா இருந்திருப்பாங்கல்ல. எல்லா செல்வமும் நிறைந்தவள், அருமை பெருமை நிறைந்தவள், செல்வம் நிறைந்தவள் பூலம்மா. ஆனால் எல்லா தாய் மாமமார்கள் என்று அவளுக்கு நல்லபடியாக சீரும் சிறப்புமாக புனித நீராட்டு விழா முடிந்து பூலம்மாள் வீட்டுல இருக்கா. அப்படி வீட்டுல இருக்கும் போது பெண்ணுக்கு பெண்ணழகி பேல மயிலழகி காலிலே சிறந்தழகி அழகீஸ்வரியாக வாழையும் பூலம்மாளுக்கு அவளுக்கு வயசு 18 வருது. 18 வயசிலே எந்தாயி மூலம்மா அப்படி வாடு அருமையாகவே அமர்ந்திரும் கடவுளே என் தாயி மூலம்மாளுக்கு விடுவோம். நாங்க
நாங்க எப்படி குடும்பம் வாங்கும் எங்களுக்கும் வீரம் இல்லை என்ன பண்ணுறாங்க நீ பாட்டு முக்கிட்டாது கத்தியா அதனால என் புலம்பால் கொடூரமான என் தாயி 18 வயசுல அன்பாக பண்பாக தீரந்திரப்பமாக தன்னுடைய அருமை அக்கா முத்துலட்சுமியோடு தங்கை 1000 தாரோடு அருமை தங்கை களக்குட்டி கோமதி அம்மாளோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரம் என் தாயி உறவாளுக்கு கடவுளே ஆண்டவா அவளுக்கு காற்று போகா கோட்டைக்குள்ள காடன் வந்து அழைக்காதே அவளுக்கு காலம் ஓலையிடுகிறான். ஆனால் 17 வயசுல இருந்து தாயும் தகப்பனுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை. அப்பாவுக்கு பிடிக்காத பிள்ளையாக கூழம்மா வீட்டுல இருந்துகிட்டு இருக்கா. தகப்பனுக்கும் கூழம்மாளுக்கும் சண்டை. என்னப்பா என்ன தவறான கண்ணோட்டத்திலே நீங்க பாத்தீங்களே, நான் எந்த தவறும் பண்ணலையப்பா என்று கூழம்மாள் அழுகிறார். கூழம்மாளுடைய மேல் தகப்பன் சங்கரமாண்டி தேவருக்கு வெறுப்பு. ஏன் சண்முகத்தாய் நான் எதை சொன்னாலும் ஒரு மகளை எதிர்த்து பேசுகிறான். 18 வயசாயிட்டு இல்ல, பருவமங்கையா இருக்கிற உன்மகள் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு சண்முகத்தாய் நான் என்னையா செய்ய முடியும்? மூற்றவள் எப்படி இருக்கா, உன் இளைய மகளை பார்த்தியா அப்படின்னு ஒரு தகாத ஒரு கோபம் சங்கரபாண்டி தேவருக்கு கூடமான். ஒரு வருடமா சின்ன சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 18 வயசு அவர் பயங்கரமான கோபம் கொள்றார். புலம்மா நான் சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிற,
தாய்க்கும் கோபம் வந்தது. அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க என்று பூலம்மாள் மேல் சங்கரபாண்டி தேவருக்கு ஒரு தப்பான எண்ணத்தை கொண்டு வந்தார். நம்ம பிள்ளை இப்படி இருக்குமோ, இனிமேல் பூலம்மாள் நாமளுடைய பிள்ளை நமக்கு வேண்டாம் என்று தன்னுடைய தாய் சண்முகத்தாய் அழைத்து, அடியே சண்முகத்தாய், இனிமேல் இவள் இந்த பருத்தி குளத்தில் இருந்தானால் நான் இவளை உயிரோடு விட மாட்டேன் என்று அவர் அருவாள கையிலெடுத்து அந்த மகளை விரட்டுறாரு. தங்கம் மகளை விரட்டும் இழந்தாய போலும் மாறோ அவள் காதறி துடிக்காரே, அவள் கரை தான் துடிக்காரே, கண்ணீர் அழுகிறாள் பூலம்மாள். அப்பா, நான் எந்த தவறும் செய்யவில்லை, இதற்காக என்ன ஏன் இப்படி துன்புறுத்துறீங்க என்று தாயமும் தகப்பனையும் எதிர்த்து பேசுறான். அவருக்கு கோபம் வருது. நம்ம வளர்த்த பிள்ளை நம்மளை எதிர்த்து பேசுறாளடி என்று வெள்ளிக்கிழமையுமாக அருவாள கையில் எடுத்து அந்த அன்பு மகளை விரட்டுகிறார். உடனே அவள் பார்த்தார், இனிமேல் நம்ம பருத்தி குளத்துல இருந்தோமானா நம்ம அப்பா நம்மளை கண்டிப்பாக வெட்டி விடுவார், நம்ம அப்பா நம்மளை கொன்று விடுவார், நம்ம விதியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறோம். யார் வச்ச தீயோ வீடு எரியுது, நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளவு கோபமா இருக்காரு. சரி, அப்பா கோபத்தை விட்டு நாம கொஞ்சம் போவோம் என்று சரி நம்ம ஆட்சி வீட்டுக்கு போயிருவோம். நம்ம மாமமார் இருக்காங்க, மாமமார் பிள்ளைகள் இருக்கு, நம்ம அத்தாமார்கள் இருக்காங்க, நம்ம ஆட்சி தாத்தா இருக்காங்க, நம்ம அங்க பார்த்து போயிருவோம். நம்ம அப்பா கோபம் குறையட்டும். அவர் அருவாள கையில் எடுத்து பிள்ளைய பயங்கரமா விரட்டுறாரு. சரி, இனிமேல் நம்ம அந்த வீட்டுல இருக்க கூடாது என்று பூலம்மாள் பின்னாடியே விரட்டிட்டு வராரு. பார்த்தா திரும்பி திரும்பி பார்க்க நம்ம அப்பா விரட்டிக்கிட்டுலாம் வராரு என்று தங்க மகா அழுது கொண்டு அவன் எங்க வாரா தெரியுமா, அந்த கர்ப்பசாமி கோயிலுக்கு கோட்ட கருப்பு கோயிலில போலவாரோ ஐயோ கொதிச்சு நின்று என்னை அருவா கொண்டு விரட்டுகிறார், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கரும்பனிடம் முறையிட்டு என் தாயி கருப்ப கரையில இருந்து அவர் தெக்க பார்த்து இறங்கி அந்த போடாதி அம்மன் கோயிலுக்கு போடாதி கோயிலுக்கு அவள் மது கொடக்காரி. அந்த கோயில்ல வர பின்னாடி திரும்பி பார்த்தா அப்பா வரல. சரி, நம்ம அப்பா வரலங்கிறதுக்காக நம்ம பருத்தி குளத்துக்குள்ள போக முடியாது, நம்ம ஆட்சி வீட்டுக்கு போயிருவோம்னு அந்த முப்படாதி அம்மனை பார்த்து, அந்த முப்படாதி எப்பேற்பட்டவள் தெரியுமா, ஏற்பட்ட பக்தனுக்கும் பாம்பாக காட்சி
காட்சி கொடுப்பாளாம். 5 தலை நாகமாக அதர்மம் செஞ்சாலும் சரி, அட்டகாதம் செஞ்சாலும், நல்லவர்களுக்கானாலும் சரி, 5 தலை பாப்பாக அந்த பருத்தி குளத்து முப்படாதி காட்சி கொடுப்பாளாம். அந்த முப்படாதி அம்மன் கோயில்ல திரும்பி பாக்கா அப்பா வராரா, அருவாளை கொண்டு வந்தாருன்னு திரும்பி பாக்கா அவ அப்பா வரலன்னு உடனே அந்த அம்மாளுக்கு அழுகுறான். ஆனா அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போறோங்கிறது. என் தாயே முப்படாதி, நான் என்ன தவறு செய்தேனம்மா? ஏன் என்னை எங்க அப்பா வெட்ட வருகிறார்? என்னை பெற்றதாயே முப்படாதி, நான் ஒரு தவறும் செய்யல தாயே. என்ன பெற்றம்மா முப்படாதி, ஆயிரங்களுடைய வேலை அப்படியே அத்தாரமும் பீடாதி அதான்டா ஐயா. ஏ முப்படாதி, தாயே 3 முகம் கொண்ட முப்புடாதி அந்த கையெடுத்து கும்பிடு காப்பாத்தி அந்த என்ன பெற்றாவும் அம்மா என்ன வேண்டவாரம்மா. அவ கண்ணீரை விந்தினாளே, கையெடுத்து கும்பிட்டாளே. ஆத்தாங்களும் புடாதி, ஆத்தாங்களும் புடாதி, அம்மா என்ன காப்பாத்து. சொல்லுறா எந்தாயும் முப்படாதி, என் கடவுளே, என் கண்மணியே செல்ல மகளே, விதி முடிஞ்சு போச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதம்மா. குளம்மா சக்காலம் நெருங்கிருச்சு, தாய் என்ன மன்னிச்சிடு. அங்கேயும் பலன் இல்லாமல், ஆதரிக்கால் இல்லாமல் அந்த முப்படாதி கோயில் பார்த்து அவத்துக்க நோக்கி வரும்போது அவன் கண்டுட்டாளே அவன் குலதெய்வத்தை கண்டுட்டாளே. அந்த தடியம்பட்டி குறையத்தா, தடியம்பட்டி குறையத்தா என் தாயாரம் கண்டுட்டாளே. தடியம்பட்டி சோழனைய கண்டா அவருக்கு குலதெய்வம் இல்லையா, அவன் குலக்காய் இல்லையா, அந்த குலதெய்வம் கோயிலை கண்டு பட்டியம்மாளுக்கு முன்னாடி அவன் முழங்கால் ஓட்டி அவன் மண்டியிட்டு காயப்பட்டி அம்மா இங்களை பஞ்சங்காலை இந்த கொல்ல வாராங்கம்மா
தனியம்பட்டீஸ்வரராய்யா என் குலக்கரு தெய்வமே நான் எந்த தவறும் பண்ணலையா இந்த வெட்ட வராங்க ஏ ஐயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை எந்த எம்பட்டீஸ்வரர ஐயா தாயப்பட்டி அம்மா உன்னை கையெடுத்து கும்பிடுற கையெடுத்து கும்பிடுற காப்பாந்து என்னாலே தனியம்பட்டி ஐயா கிட்ட அவர் காவிர எங்க கடிய அவரை காப்பாத்த வழிவிடலிய தெய்வமே தெய்வமே அவராது அவரை காப்பாத்திருக்கலாம்ல அவரை யார காப்பாத்த முடியும் யார காப்பாத்தனாவா ஐயா என் அம்மானு கரண்ட் அடிச்சு விழுந்தாரு அந்த பண்டாரத்தை இவன் காப்பாத்தையா செஞ்சா என் அம்மானு தானே விழுந்தாரு கரண்ட் அடிச்சு அவர் புலம்மாளுக்கு அப்பா தானாவா இவளுக்கு அப்பா தானே அவரு அவரையும் அவ காப்பாத்தலையா இவளை எங்க அவ காப்பாத்திருப்பான் என் அம்மா என் ஐயா என் அப்பான்னு விழுந்தாரு அந்த தான் அவளும் சொல்லி அழுகுதான் என் தடியம்பட்டி ஐயா நான் என்ன தவற செய்யறையா என் தெண்டாரப்பட்டிக்காரி குல தெய்வமாக நான் இருந்து குலக்கருவாக உன்னை கும்பிடுதம்மா எனக்கு பயமா இருக்குமா எங்கள் அப்பா ஓடி வந்தாரு அம்மா அவர் என்னைய வெட்டிடுவார் நாம் பாதகத்தின் திருவயத்தில் நாம் பிறந்தது பாவம் அம்மா ஆட்சி விடுவாரே அம்மா யாத்தார காப்பாது உன்னை கையெடுத்து கும்பிடுற கையெடுத்து கும்பிடுற பட்டிக்காரி காப்பாது என்று பட்டியம்மாள் இடத்திலே முறையிட்டார். கருப்பங்கோயில் முப்ராதி அம்மன் தடியம்பட்டி மாயாண்டி சுடலை எல்லாவுக்கு குழந்தை வந்தான கும்பிட்டுட்டு வார வந்தவள் நினைக்கா அப்பா நாமளை இனிமேல் விட போறதில்லை அம்மாவும் அப்பா பக்கம் இருந்துதான் என்ன செய்ய என்று அவளுக்கு எத்தனை தாய்மாமன் அத்தனை வீட்டுக்கு அன்னைக்கு போறான். பன்னார் வேட்டையில இருக்கிற மூன்றாவது மாமா பலவேச தேவர் வீட்டுக்கு போயிருக்கான். அங்கேயும் போய் அவளுடைய வருத்தத்தை காட்டிக்கிடாம மாமமார்கள் வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு இன்னைக்கு கடைசி அவ 5 மாமமார்களையும் பார்த்தா. உற்றார்கள் பெற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கடைசியில ஆட்சி வீட்டுக்கு வர. அம்மாவுக்கு ஆட்சி இல்லையா? ஆட்சி வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் அவளை அழகாக ஆதரித்தார்கள். அப்போ அன்றைக்கு ராத்திரி அவ ஆட்சி வீட்டுல படுத்திருக்கான். அப்ப அவன் நினைக்கான் நம்மளால்
யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. நம்ம அப்பா நம்ம கொல்றதுன்னா நிச்சயம். ஏன் நம்ம ஏன் அப்பா கைட்டு வெட்டுப்பட்டு சாகணும்? நம்ம மாமா மக்கள் கௌரவமா வாழ்கிறார்கள், மாமமார்கள் வாழ்கிறார்கள், நம்ம ஆட்சி தாத்தா செல்வமா இருக்காங்க. நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் நம்ம கொடுக்க என்று மறுநாள் தேரம் விடுகிறது. புலமா நேர வந்தா அந்த காலத்துல பாருங்க, இடத்துக்கு இடம் அரளி செடி நிறைய நிற்கும். அரளி செடினா அரளி காய், அது நிறைய பூ பூக்கும். அந்த அரளிக்காய ஆஞ்சிட்டு வந்தா நம்ம உயிரை நம்மளே மடிச்சுக்கணும். நம்ம இருந்து என்ன பலன்? நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அப்படின்னு விடிய காலம் நல்ல அரளிக்காய அரைச்சா நல்ல பால்ல கலந்தா ஆச்சி வீட்டுல வச்சு அடிச்சிட்டா. ஆனால் அவன் குடிச்சது யாருக்கும் தெரியாது. ஆச்சிக்கோ தாத்தாவுக்கோ மாமமார்களுக்கோ குடும்பத்தால உள்ளவங்களுக்கோ யாருக்கு அவளுடைய உயிரை அவளே முடிச்சுக்கிட்டா. காலையில குடிச்சிருக்கா, சாயந்தர வரைக்கும் உயிர் போக மாட்டேன். எப்படி போகும்? அவளை என்னெல்லாம் மனதில் நினைச்சிருப்பா. அப்ப உயிர் போக மாட்டேங்க, நெருங்கி வருது. அரளிக்காய் குடிச்ச மட்டும் கண்டிப்பா அது கொன்றும். அந்த காலத்துல போனா அதான் மருந்து. சாவரங்களுக்கு படக்கணும் அரளிக்காய் ஆய வேண்டியது, அரைச்சு குடிச்சிட வேண்டியது. அப்போ அவ படுத்திருக்கா, அவ உயிர் போகக்கூடிய தருணம். அவ அப்படியே அந்த மருந்து அந்த அரளிக்காய் கொலைய திருவுது, தேரமும் அடைய போகுது. அப்ப தேரம் உயிர் கிடக்கு. அப்பந்தான் அவ யாரை ஏறிட்டு பார்க்கா, அந்த சிவனே பேரு சுரையலையம்மா அங்கதான் நிக்கணும், இல்லைன்னா அங்கதான் போய் கேட்கணும். உண்மை சொல்லி படிக்கிறாப்ப உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அன்னைக்கே சொல்லிதான் மர்மம் வாங்கிருக்கேன். ஏன்ட்ட வந்து எதுவும் கேட்கக்கூடாது. அங்கே ஆடிக்கிடுங்க, அங்கே படிச்சுடுங்க. ஆண்டவனுடைய கிருபையாலை அந்த உயிர் போகிற போது பெரியமாயாண்டி சுடலையை கும்பிட்டார். நான் ஆட்சி வீடு திருளப்பதி தொடரைக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? ஆட்சி வீடு முன்னாடி இருக்கிறதுனால மாயாண்டி என்னுடைய உயிர் மாமண்ட கப்பனே என்று விடப்பெரிய ஐயா உன்னை கையேடு நான் கொண்டு பேசிடையா சிவடம்பரி மாயாண்டி வாக்காரி கடலைய காட்சி வைக்கா. ஏ சிவடம்பரி ஐயா, உடனே என் மகளே நீ கவலைப்படாத, உன் உயிர் போனாலும் உனக்கு நான் துணை இருப்பேன். நான் சிவடம்பரி மாயாண்டி உனக்கு நான் துணையா வருவேன். உன்னுடைய உயிர் போனாலும் நான் உனக்கு காத்திருப்பேன். அப்பந்தான் அவன் சொன்ன
சொல்றான், நீ என் கூட நிக்கணும். காலம் காலமாக என் குடும்பத்தார்களை நான் கன்னி தெய்வமாய் இருந்து உயிர் போகும்போது சிவனப்படி தொடர்கிட்ட சொல்றான், நான் கன்னி தெய்வமாய் இருந்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். காலம் காலமாக என் காலிலே அவர்களை விழ வைப்பேன். தெய்வமாய் இருந்து நான் கொடை வாங்குவேன். என் செல்ல மக்களை வாழ வைப்பேன். நான் கன்னி தெய்வமா நான் திறக்காம இருப்பேன். நான் என் மக்கள்கிட்ட நான் கொடை வாங்குவேன் என்று பூலம்மாள் சொல்ல சிவப்பெரிய ஐயா அருள் கொடுத்து பூலம்மாளுடைய உயிர் ஆண்டு நல்ல மடிந்தாளே 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 பூலம்மா மக்களை நான் வாழ வைப்பேன். காலம் காலமா நான் கன்னி தெய்வமா இருந்து என் குடும்பத்தை காலடியில நான் விழ வைப்பேன். எல்லாரையும் கும்பிட வைப்பேன். பெரியவனா இருந்தாலும் சிறியவனா இருந்தாலும் இந்த பூலமா தெய்வமா இருந்து எல்லாரையும் என் காலில் விழ வைப்பேன். நான் வருஷத்துக்கு ஒரு கொடை வாங்குவேன். நான் கொடை வாங்க வைப்பேன். ஆனா என் குடும்பங்களை நான் வாழ வைப்பேன் என்று சிவனப்பரி மாயாண்டி அவருக்கு கடைசியா அவ உயிர் போகும்போது அவர் தான் வரம் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் முன்னாடிதான் அவ உயிருக்கு இருக்கு. அவ எத்தனை சாமியை வணங்கினாலும் அவ எத்தனை தெய்வத்தை கும்பிட்டு வந்தாலும் அவங்க ஆட்சி வீடு அந்த வீட்டு முன்னாடி அவர் முன்னாடி இருந்ததுனால அந்த சுடலைய கும்பிட்டா அவருடைய உயிர் பிரிஞ்சது. பார்த்தார்கள் உற்றார் உறவினர்கள் பெற்றார்கள் ஆட்சி தாத்தா மாமமார்கள் தாய் மாமா மக்கள் எல்லாருமாக இருந்து என் தாய் பூலம்மாளை நல்லடக்கம் செய்தார்கள். அவளை அடக்கம் செய்துவிட்டு என் தாய் பூலம்மா வருஷம் கழிந்தது. மறு வருஷத்தில ஆதாரி ஓடுகிறார். மழை வந்துட்டு பாத்தியா, என் தாய் தங்க பத்தினி இல்ல, அவ பதிவுகள் இல்ல, அவ வாக்கு கொடுக்க பத்தியா என் குடும்பத்தை வாழ வைப்பேன், என் தாய் மாம மக்களை வாழ வைப்பேன்னு சொன்ன உடனே ஐயா வர்ணதேவம் பொழியிறாரு பாத்தியா. மறு வருஷத்துல அவ அப்பா வீட்டுக்கு போறா, அவ பருத்திக்குளம் போறா, அவ தகப்ப வீட்டுல போய் அவ பாம்பாக போறாங்க.
அடுத்த வீடு நம்ம போக முடியுமா? காலம் காலமாதான் எல்லாத்தையும் காலில் விழவப்ப மாயாண்டின்ட்டார். பார்த்த அட்டகாசம் பண்றா. தன்னுடைய தகப்பன் சங்கரபாண்டி தேவர் வீட்டுல சண்முகத்தாய் அம்மாளை பிடிக்கா, தங்க அக்கா முத்துலட்சுமியை பிடிக்கா, தங்கச்சியை பிடிக்கா, தம்பியை பிடிக்கா. பல சேட்டைகளையும் பூரம்மா பண்றா. மாட்டு சேதம், மாட்டு சேதம், குட்டி சேதம், கோழி சேதம், மனுஷங்கள் சேதம், அட்டகாசம் பண்றா. அவன் அட்டகாசம் பண்ணுகிற போது சங்கரபாண்டி தேவர் குறி கேட்காரு. அவர் குறி கேட்போ நேரத்தில் அவன்கார மூலம்மா அவர் குறியில தொடங்குறார். கோபியத்தில் தொடங்குறார். அருமையுள்ள கோபியரோ, அருமையுள்ள கோபியரோ அவர் அன்பான சொல்கிறார். என் தாய் மூலம்மா அந்த சுரசியங்களே தொடங்குகிறார். அப்ப சொல்லுகிறார், ஐயா எந்த கவலையும் பட வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற திருமணங்களுக்கெல்லாம் காரணம் ஆனால் ஒரு பெண் தெய்வம் வந்து நிற்கி அவள் தற்கொலை பண்ணி மாண்டவள் பிள்ளையா வந்து நிற்கா. அவளுடைய குறைதான் உங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு சேதாரங்கள் நடக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அது என்னுடைய பிள்ளைதான், என் தலைமகள் தான். ஆனா அவள் தற்கொலை பண்ணி இறந்து விட்டார். வேற ஒண்ணு இல்ல. உங்க குடும்பங்களுக்கு எந்த குடும்பத்துக்கும் அவ எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். ஆனால் அவளை எடுத்து அவன் மாண்ட இடத்துல அவ இறந்த இடத்துல இருந்து அவளை சக்தியாக திரை எடுத்து அவளை சக்தியாக கொண்டு வந்து எந்த இடத்துல நீங்க நிலையம் போட்டு அவளுக்கு நீங்க கொடை கொடுத்தீரானால் குடும்பங்களை வாழ வைப்பேன் என்கிறார். சோசியர் சொன்ன உடனே பார்த்தார் சங்கரபாண்டி தேவர் சண்முகத்தாயம் மாறும் சம்மதித்து நாமல் செல்ல மகள் இறந்து விட்டால் கட்டி மகள் மாண்டு விட்டால் நாமளுடைய பிள்ளையை நாமல் வன்கொலையாக அழித்து விட்டோம் ஐயா. நம்ம பிள்ளைக்கு நிலையம் போட்டு குணம் கொடுத்துருவோம், நாமல் பிள்ளைக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுப்போம். அவதான் சொல்றாளே என்ன சத்தியா நிறுத்தினா நான் தங்கமாவும் குடும்பத்தை வாழ வைக்கேன் என்று நம்ம பிள்ளைக்கு குண கொடுப்போம் என்று சங்கரபாண்டி தேவரும் சண்முகத்தாய் அம்மாளும் மற்றும் குடும்பத்தார்கள் சேர்ந்து முதலாவது குடையாக தாயி மூலம்மாளை அவருடைய இடத்திலே எல்லை குறித்து இந்த இடத்திலே அம்மாளுக்கு இடம் பார்த்து வைத்துவிட்டு தாயி பூலம்மாளை நிலையம் போட வேண்டுமே என்று என்ன இருந்தாலும் அவ இறந்த இடத்துலதானே குடிமண் எடுக்கணும், அவ மாண்ட இடத்துலதானே குடிமண் எடுக்கணும். அந்த பீடத்துக்கு சக்தி உண்டு. உடனே எல்லைகளை குறித்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த குடம் நடந்தப்போ 2021 இருக்கணும், 2022 இருக்கணும். நான் அப்பா வீட்டுல கால் வச்ச வருஷம், அந்த வருஷம் நான் தான் நின்று அத்தான் சங்கரபாண்டி தேவர் அக்காவோட நின்று அப்பா பூளையா தேவர் தான் பூளை போடுறாரு. 2022 இருக்கணும், 23 இருக்கணும். அந்த இடத்துல நானே இருக்கேன். என் தாய் பூலமாலை போட நான் பீடம் போடும் போது இருக்கேன். நான் வில்லும் அன்னைக்கு படிச்ச வில்லு இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா கைட்டு தான் அம்மா சத்திய அங்க இருந்து அப்பா தான் கொண்டு வராரு ஆடல் பாடலோட. எங்க அம்மா இறந்த இடத்துல இருந்து எனக்கு நல்ல ஞாபகம். 2022 இருக்கணும், 2 இருக்கணும், இல்லைன்னா 2023 இருக்கணும். அம்மாவை முடியில போட்டது முத கூட அம்மாளுக்கு மேல தாளத்தோடு அம்மா இறந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்க அப்பா ஆட்சி வீடு இல்லையா, அது பூர்வீக வீடு, செல்லமா வாழ்ந்த வீடு. செல்வாக்குள்ள இடத்துல உயிர் போயிருக்கு. நம்ம உயிர் போன இடத்துலதான் போய் நீங்க பிடிமண் எடுக்கணும், பூலமா வருவான்னு ஜோதிடர் சொல்லிட்டாரு.
ஏற்கனவே உண்மை. நம்ம எந்த இடத்தை எடுத்தாலும் அம்மா வரமாட்டான். அவ எந்த இடத்துல போச்சோ அந்த இடத்துலதான் பிடிமண் எடுக்கணும். இப்பவும் அம்மாளுக்கு அங்கதான் இருந்து இந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆட்சி வீடு இல்லையா, அது பெரிய செல்வாக்கு உள்ள வீடு இல்ல. அது அவளுக்கு கொடுத்து வைக்கணுமா? அந்த வீட்டுல தானே குடி இருக்கா. இன்னைக்கு அவ சக்தி ஆயிட்டாள்ல, அன்னைக்கு அவ பெண்ணா இருந்தா, அவ குமரியா இருந்தா, ஆட்சி வீட்டுல இருந்த பீடம் என்னைக்கு எடுத்தாங்களோ அன்னையில இருந்த அவ ஆட்சி வீட்டுல அவ தெய்வமா. அப்போ போய் பிடிமண் எடுக்காங்க. அப்பாவும் நிக்காரு, எல்லாரும் நிக்காங்க. அப்பாவும் நல்ல வயசு இல்லையா, மேலதாளத்தோடு பிடிமண் எடுக்கும் போது ஆண்டவன் மேலம் கட்டி அம்மாளுக்கு பூசை நடக்கும் போது என் தாய் கூடம்மா முதல் தெய்வமாக அன்பு தெய்வமாக சக்தியா வெளியேந்துச்சு. எப்படி வாரா வெளியேறி வீட்டுக்குள்ள தான் இருந்து அம்மா மூலமா வெளிய சத்தியா மாறிட்டாரே சாமி ஆடும்போது அம்மால பீர் எடுக்கும் போது அப்பா மேல சாமி வருது. நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பாவுக்கு அருளாகுது. மேல தாளங்கள்லாம் அடிச்ச உடனே அப்பாவுக்கு தான் சாமி வந்தது. அப்பாவுக்கு சாமி வந்து இந்த இடத்துல மண்ண இந்த இடத்துல அல்ல அப்பா புலையாத்தேவர் சொன்ன உடனே நம்ம டம்மான்னு அடிக்கி. இந்த வருஷம் நான் மத்தியால கொலைக்கு படிச்சேன். மத்தியால கொலைக்கு பிடிமண் எடுத்து வரும்போது நான் வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆதாரி போர்தாரு ஆட்டத்தோடு பாட்டமாக அந்த புலமாறி இறந்த இடத்துல பிடி மண்ணுமே கொஞ்சம் போடுங்க. ஐயா பிடி மண்ணுமே என் தாய் போலமான கொண்டு அப்பா புலையாத்தேவர் யார கொண்டார் தெரியுமா? தெரியும் பட்டி அவர் எப்படி வாரா தெரியுமா? அவர் கிழக்கிருந்து எம்பட்டியாரோடு எம்பட்டியம்மாளோடு என் தாய் பிடிமண்ணெடுத்து அந்த சிவடம்பரி கோயில் முன்னாடி வைத்து அவ ஆட்சி வீட்டுல இருந்து பிடிமண்ணை எடுத்தல்லவோ கொண்டு வாரா ஆடல் வேலும் ஆடல் வேலும் கடியப்பட்டிய சுடலையோடு எம்பட்டி காரியம்மாவோடு ஆறு வீட்டு தெய்வமாக
ஐயா சக்தியாக சில நடத்தினார்கள். குளமாட நிலையம் போட்டாங்க. அவளுக்கு சாம கூட நடக்கு. சாம கூட நடக்கு. கோமரம் முடிந்து ஆடுகிறார். ஆடணும்ல. ஆடும்போது அப்பா கேட்காரு. நல்ல ஞாபகம் இருக்கு. என்னம்மா உனக்கு முத கொடை போட்டிருக்கு. உங்க அப்பா கஷ்டப்பட்டு உங்க ஆத்தாலும் கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு நிலம் நாட்டுறாங்க. உன் தாய் மாமன் குடும்பத்தையும் தாய் மாமன் மக்களையும் ஆட்சி தாத்தா எந்த பிள்ளைகளையும் கூட பிறந்தவங்கள்ல இருந்த எல்லாத்தையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் நல்லபடியாக காப்பாற்றுகிறேன் என்று அம்மா நீ பெரியப்பாவுக்கு வாக்கு கொடுக்கணும் என்று சொல்லும் போது வாக்கு உறுதி கொடுத்தா என் அடியம்பட்டி ஐயா கிட்ட நான் எந்த குடும்பத்தையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் எல்லா மக்களையும் பெரியப்பா நான் கூட இருந்து நான் வாழ வைப்பேன்.